ஃபங்க்ஷனில் போடுவாங்க மேளம், அது மாதிரி பொங்கல் திருநாள் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் போடுவாங்க கோலம். மார்னிங் எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா எல்லார் வீட்லேயுமே கோலம் போட்டிருந்தாங்க. கோலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆன்ட்டி வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா பொங்கல் வந்து பொங்கி வழியிற மாதிரியும், சூரியன் உதைக்கிற நேரத்தில் பொங்கல் பொங்கி வழியிற மாதிரியும், அது பக்கத்தில் 2 கரும்பு இருந்தது. எங்கள் வீட்டில் தான் கோலம் அழகாக இருந்ததுன்னு பார்த்தா பக்கத்து வீட்லேயுமே அழகாக போட்டிருந்தாங்க. கேட்கும்போது 4 மணிக்கே எல்லோரும் எந்திரிச்சு கோலம் போட்டதாக சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு கோலத்துக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. பொங்கல் அன்னைக்கு இப்படி எல்லார் வீட்லேயும் கலர் கோலம் பார்க்கும்போது அன்னைக்கு டேயே ஒரு ஸ்பெஷல் மாதிரி தோணுது. சீரியஸ்லி எங்கே மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்லேயும் சரி, ரோடு ஃபுல்லாக ஒரே கோலமாக தான் இருந்தது. அப்படியே மாடிக்கு வந்து சூரிய பகவானை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ மூடாங்க இருந்தது. சூரியன் அவ்வளோவா தெரியல, பட் லைட்டாக தெரிஞ்சது. நாங்கள் வந்து என்னென்னா விளக்கேற்றிட்டு அதில் பக்கத்துலேயே என்னென்னா சக்கரை பொங்கல், வாழைப்பழம், வெத்திலையும் வந்து என்னென்னா படைத்தோம். இதுதான் எங்கள் மாடியோட ஓவர் வியூ. நல்லாவே கிளியராக எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா கோலம் அதெல்லாம் அழகாக தெரியும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது கோலம் அவ்வளோ அழகாக விசிபிளாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து என்னென்னா கரும்புலாம் வச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படியே தூரமாக வந்து என்னென்னா மயில் நடந்து போயிட்டுருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து என்னென்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும். மார்னிங்கே முருகப்பெருமானை பார்த்த மாதிரியே இருந்தது. வியூ வந்து என்னென்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடுமே இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும். பக்கத்துலேயே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை சுற்றி வந்து என்னென்னா காடாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாருமே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு செஞ்ச பொங்கல் சாமிக்கு படைச்சிட்டு பொங்கல் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் பூஜை ரூம். சென்டரில் எங்களோட குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை சுற்றி எல்லா சாமியோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இதுதான் எங்கள் பூஜை ரூமோட செட்டப். நடுவில் வந்து பிள்ளையார் இருப்பாங்க. அப்படியே வெளியே வந்திங்கன்னா எங்கள் அன்குளோட அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும். அவங்களுக்கும் சக்கரை பொங்கல் படைச்சிருப்பாங்க. அப்படியே எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கும். மார்னிங் வந்து என்னென்னா நாங்கள் இட்லி, சக்கரை பொங்கல், சட்னி, சாம்பார் அண்டு கார வடை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இந்த தைத்திருநாள் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிங்கன்னா அது என்னென்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.